பாடல்களை யார் வேண்டுமானாலும் பாடிவிடலாம். ஆனால் தத்துவத்தை பாடுவதற்கு கவியரசு கண்ணதாசனால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில வைரமுத்து சொன்னாரு, என் அப்பா இறந்தாரு, ஒரு ஆறுதலுக்காக நான் எழுதின 1000 பாடல்களை நான் தேடி பார்த்த, ஒரு பாட்டும் கூட நான் ஆறுதலுக்கு எழுதல. கவிஞரிடம் போய் பார்த்த, எத்தனை பாட்டு கொடுத்தார் தெரியுமா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, 6 மனமே 6, இது ஆண்டவன் கட்டளை 6. இந்த மாதிரி எத்தனை பாடல்கள் எனக்கு. இங்க ஒன்றும் இல்லைங்க, பாகப்பிரிவினைன்னு ஒரு படங்க, சிவாஜி நடிக்கிறார். அவரை ஊனம் உடையவராக நடிக்கிறாரு. அவரையும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது, குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடணும். அப்போ கண்ணதாசனுக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கெல்லாம் சில டேர்ம் அண்ட் கண்டிஷன் சரியில்லை. அதனால் பட்டுக்கோட்டையாரை எழுத சொன்னாங்க. பட்டுக்கோட்டையார் வந்தார். அவங்க இதுதான் சூழல்னு சொன்ன உடனே பட்டுக்கோட்டை சொல்லிட்டு போயிட்டாரு, என்னால் எழுத முடியாது, நீங்கள் கண்ணதாசனை கூப்பிட்டு எழுத சொல்லிடுங்க. சரின்னு அந்த இயக்குனர் சொல்லல, கண்ணதாசனை வர சொன்னார். கண்ணதாசன் பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு ஏன் பிறந்தாய், காதலிலும் பெருமையில்லை, கண்களுக்கும் இனிமையில்லை, கடமையில் ஈன்றெடுத்தால் அன்னையடான்னு சொல்லி அந்த பாட்டை எழுதி முடிச்சிட்டாரு. உடனே சிவாஜி சொன்னார், பட்டுக்கோட்டையாருக்கு ஒரு பாராட்ட சொல்லிருங்க, ஒரு நன்றியை சொல்லுங்க. அப்போ அவர் இயக்குனர் சொன்னார், இல்லை இல்லை, இந்த பாட்டு எழுதியதே பட்டுக்கோட்டையார் இல்லை, கண்ணதாசன் சொன்னா. கண்ணதாசனை போல தத்துவம் சொல்றதுக்கு யாரால முடியுமான்னு நான் கேட்குறேன். அதே மாதிரிங்க எம்ஜிஆருக்கு 1000ல் ஒருவன் படம், அடிமைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடுது. அவங்க கப்பலில் போகிற மாதிரி பட்டுக்கோட்டையார் எழுதுறாரு. எம்ஜிஆருக்கு பிடிக்கல. வாலி எம்ஜிஆர் அரியணையில் உட்காருவதற்கு நாற்காலியினுடைய ஒரு காலாக இருந்தவர்கள் பாட்டில் வாலி அவர் எழுதினாரு. அவருக்கு பிடிக்கல. கடைசியில் எல்லாரும் சொன்னாங்க, கண்ணதாசனால தாங்க முடியும்னு. கண்ணதாசனை கூப்பிட்டாங்க. கண்ணதாசன் வந்தாரு, எழுதினாரு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலையை போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம் சொல்லி அந்த தத்துவத்தை மிக அழகா கண்ணதாசன் கொடுத்தாருன்னா இது மனசுல நிக்கலையா? நான் பொதுவாக 1330 திருக்குறள்ல வள்ளுவர ஒரே ஒரு திருக்குறளை நான் புரட்சியாளரை பார்த்தேன். அதே மாதிரி கண்ணதாசன் கடவுளுக்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்தாருங்க. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும், படுவான் துடிப்பான் பட்டதெல்லாம் போதும் என்பான், பெண் குலத்தை பாவியவன் படைக்காமல் விட்டு விடுவான் சொல்லி இந்த புரட்சியை செய்தவன் கண்ணதாசன் என்பதால் கண்ணதாசனுடைய பாடல்களே காதல் ஒரு காலத்தோடு நின்றுவிடும், காலத்தை கடந்தும் நம்மோடு பயணப்பட்டு கொண்டிருப்பதே தத்துவ பாடல்களே என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.